வணக்கம். நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடி 3வது வெள்ளிக்கிழமை நாளை. இந்த 3வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு 3 விஷயத்தை நம்ம செய்வதன் மூலம் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடனெல்லாம் அடைந்து பல கோடி செல்வம் பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆடி மாதத்தில் பார்வதி தேவியின் மறு வடிவமான மகா சக்திக்கு வழிபாடு செய்வதோனா பிறவி பேறு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய், அது மட்டுமல்ல வெள்ளிக்கிழமைகள் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது. அதிலும் குறிப்பாக இந்த 3வது வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பொதுவாகவே பெண்களுக்கு மங்களம் தரும் நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மங்களகரமான ஆடி 3வது வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. சிறப்பு விஷயங்கள் இருக்கும் நாளாகவே இந்த ஆடி 3வது வெள்ளிக்கிழமை வருது. ஆடி 3வது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தோன்னா திருவாதிரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவதனால இது சிவபெருமானுக்கும் உரிய நாளாகவே பார்க்கப்படுது. அம்பாளையும் அப்பன் ஈசனையும் ஒரு சேர வழங்கும் ஒரு அற்புதமான நாளாகவே பார்க்கப்படுது. இந்த நாளில் தம்பதி சமேதராக இருக்கும் சிவ பார்வதி தேவியை வழிபாடு செய்வது அப்படிங்கிறதும், வீட்டில் சிவ பார்வதியை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது, அதுவும் தம்பதி சமேதராக வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கணவரோட ஆயுள் பலம் நீடிக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. கணவருக்கு தீர்க்க ஆயுள், அதாவது தீர்காயுளாக இருந்து தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அந்த மனைவி பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த ஆடி 3வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தம்பதி சமேதராக வீற்றிருக்கும் சிவ பார்வதி தலத்திற்கு போவது அப்படிங்கிறதும், அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே தம்பதி சமேதராக இருக்கும் அந்த சிவபெருமானையும் பார்வதி தேவையும் வழிபாடு செய்வது, அதிலும் குறிப்பாக கேசரி வடை இதை செய்து நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அடுத்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடி மாதம் சரி, ஆடி மாதத்தில் வரும் கிழமைகளும் சரி, விரதங்கள் எல்லாமே அம்மனுக்கு உரியது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருளை பெறுவதற்கும் பெண்கள் விரதம் இருப்பதற்கும் ரொம்பவே ஏற்ற நாள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை. அதிலும் குறிப்பாக 3வது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரும் 3வது வெள்ளிக்கிழமை அம்மனுடைய முழு அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்குரிய மாத சிவராத்திரி நாளோடு இது சேர்ந்து வருது. இது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாளாகவே பார்க்கப்படுது. சிவபெருமானின் அருளையும் அம்பிகையோட அருளையும் பெறுவதற்கான ஏற்ற நாளாகவே இருக்கக்கூடியது தான் இந்த ஆடி மாதத்தில் வரும் 3வது வெள்ளிக்கிழமை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, புரிதல் இல்லாமல் இருக்கிறோம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் வளர்ச்சியே இல்லை, வருமானமே இல்லை, வருமானம் வந்தாலும் போகிற இடமே தெரியலை அப்படிங்கிறவங்க இந்த ஆடி மாதத்தில் வரும் 3வது வெள்ளிக்கிழமையில் அம்பாளையும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. அதிலும் அம்மன் கோவிலில் போய் அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு உகந்த பொருளை வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஆடி மாதத்தில் வரும் 3வது வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3வது வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டில் சிவபெருமானோட உருவமோ அல்லது அம்பாளுடைய உருவ விக்கிரகங்கள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு பாலபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் இந்த மாதிரி பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம் வீட்டிலேயே. அப்படி எங்கள் வீட்டில் விக்கிரகங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பொருட்களை சிவபெருமானுக்கோ அம்பாளுக்கோ வாங்கி கொடுப்பது இன்னும் பல புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை. விரதம் இருக்கணுமா அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு விரதம் எல்லாம் இருக்க வேண்டாம். வீட்டில் விக்கிரகங்கள் இருந்தால் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யலாம். பால், பன்னீர், சந்தனம் இந்த மாதிரி விஷயங்களை போட்டு அபிஷேகம் செய்வது ரொம்பவே
சிறப்பு வாய்ந்தது. அதுவும் காலையிலேயே இந்த அபிஷேகத்தை செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் அபிஷேகம் செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த அம்பாளுக்கு நடைபெறும் அபிஷேகத்துக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அங்கு நடக்கும் அபிஷேகத்தை வாங்கி கொடுக்கறது மட்டுமல்லாமல் அங்கே உட்காந்து அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்த்து நம்ம பிரார்த்தனை எதுவாக இருக்குதோ அதை அம்பாளோட காலடியில் வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. அது மட்டுமல்ல, இந்த ஆடி மாதத்தில் வரும் 3வது வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக துள்ளு மாவு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அம்மனுக்கு துள்ளு மாவு இளநீர் வைத்து இந்த 3வது வெள்ளிக்கிழமை படைக்கலாம். வீட்டில் வைத்து படைப்பதன் மூலம் அம்பாளுடைய பரிபூரண ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் வாழ்வில் வளமாக வாழ்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு ஆசிர்வாதத்தை அந்த அம்பாளிடம் பெற்றுக்கொள்ளலாம். ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவதனால, அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய கிழமை அப்படிங்கிறதுனால, திருவாதிரை ராகுவிற்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலும் கிராம காவல் தெய்வங்களின் கோவில்களில் உள்ள பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. அதிலும் குல தெய்வம் பெண் தெய்வமாக இருந்ததுனாலும் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுவது பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது, படையல் போட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது. இந்த மாதிரி செய்வதனால வீட்டில் இருக்கும் குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வருமானம் இல்லாத பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் நலமடைந்து பிரச்சனையே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் சுகமாகவும் வாழலாம். இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக செய்வதன் மூலம், அதுவும் ஆடி மாத 3வது வெள்ளிக்கிழமை இதை செய்வதன் மூலம் குடும்பத்தில் பலவிதமான சுபிக்ஷமும் பலவிதமான சங்கடங்களும் நீங்க பெற்று சுபிக்ஷம் சேர்ந்து செல்வ செழிப்பாக வளமோடு வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை தவறவிட்டவங்க இந்த 3வது வெள்ளிக்கிழமையை தவறவிடாமல் இந்த வழிபாடு செய்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக வைத்து படைத்து அம்பாளின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமதுமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்கள் சேனலுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் அல்ல, இன்னமுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.